பாம்பே பஜார் ஆதரவாளர்களுக்கு விக்கி ப்ரோஸின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2025 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? அதிகமான பயணங்களும் டிராவல்களும் அலைச்சல்களும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக முதல் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. 20ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் அப்படியே 3ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவார் அப்படின்னாலும் கூட அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பார். முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள், புகழ் வரக்கூடிய தன்மைகள், இவ்வளவு நாள் ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருந்தேன், இப்போ அதுக்கான அங்கீகாரம் வருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புன்னு சொல்லி ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் 20ஆம் தேதி 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட வலுத்து தொடர்பு கொண்டிருக்காரு அப்படின்ற கூடிய அமைப்புகளில் ஒரு 15 நாளைக்கு ஒரு மாதிரி சாதகம் இல்லாமல் இருக்குங்க. அப்புறமா பார்த்தா அதுவே அப்படியே திரும்பி நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. வெளிநாடுகளில் வேலை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ அதற்கான பாஸ்போர்ட் வந்துருச்சு, விசா வந்துருச்சு, வேலை கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறோம், இல்லை படிப்பு சம்மந்தப்படுற விஷயமா வெளிநாட்டுக்கு ஒரு டிராவல் போகிறோம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளுக்கு 8ஆம் இடத்தினுடைய சுபத்துவ அமைப்புகளால் மாத முற்பகுதியிலேயே அந்த மாதிரியான நல்ல தன்மைகள் வர ஆரம்பிக்குங்க. கூடுதலாக இந்த மாதத்தினுடைய நல்ல தன்மை என்னன்னா, மனதுக்கு சந்தோஷமான அமைப்புகள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வீடு, வாகனம், தன் சுகம், மனைவி, கணவன் மனைவி உறவுகள் அப்படின்ற மாதிரியான தன்மைகள்ல எல்லா வகையிலையுமே நல்லதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. எந்த மாதிரியான கெடு அமைப்புகள் இருந்தாலும் கூட 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அத்தனையும் தவிடுபடியாக்கி உங்களை ஒரு மாதிரியான மிகப்பெரிய உன்னத நிலைக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு. உண்மையை சொல்ல போனால் கோச்சார அமைப்புகள் மிகப்பெரிய சாதகமான நிலையில் இருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு. தசாபுத்தி அமைப்புகள் சற்று சாதகமாக இல்லாத பட்சத்தில் மட்டும் இப்ப சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் குறையுமே தவிர மிகப்பெரிய நல்ல தன்மைகள் இருக்கும். மீண்டும் 3வது வருஷமா பாம்பே பஜார் தீபாவளி டூர் நாடெங்கும் களத்துல இறங்க போறோம். ஷாப்பிங் பண்ண நீங்க ரெடியா? நீங்களும் ஆன்லைன்ல பிசினஸ் செய்றீங்களா? பாம்பே பஜார்ல எங்க கூட சேர்ந்து பயணம் பண்ண போறீங்களா? வாங்க ஒண்ணா சேர்ந்து களத்துல இறங்குவோம். பெண் குழந்தைகளுக்கு சற்று அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன், அவங்களுக்கே தங்கம் மாதிரியான விஷயங்கள் வாங்குறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறேன்ற மாதிரியான பெண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளால் செலவும் அதனால் சந்தோஷமும் வரக்கூடிய ஒரு காலகட்டம்ன்ற மாதிரியான நிலை இருக்குங்க. 10ஆம் இடத்துல ஒரு மாதிரியான அமைப்புகளில் ராகு இருந்து குருவின் பார்வையில் இருந்தாலும் தொழில் அமைப்புகள், தர்மகர்மாதிபதி அமைப்புகளில் அந்த ராகு நல்ல தன்மையை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த 9, 10ஆம் அமைப்போடு அவர் நேரடியான அமைப்புகள், அவர் 10ஆம் வீட்டில் இருந்தாலும் 9ஆம் அதிபதியோட வீடும் சேர்த்து அப்படின்னு சொல்லலாம். லாபத்தில் வேறு இருக்கக்கூடிய சனின்றதுனால வேலை, தொழில், வியாபாரம் மாதிரியான அமைப்புகளில், விவசாயம் சார்ந்த அமைப்புகளில் மிகப்பெரிய மேன்மை இருக்கும். நீங்களே இந்த மளிகை கடை மாதிரியான அமைப்புகளில் சாப்பாடு, மளிகை கடைகள், ஃபாஸ்ட் ஃபுட் சம்பந்தப்படுற துறைகளில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது இது மிகப்பெரிய நல்ல தன்மை இருக்குங்க. இந்த மாதத்தினுடைய ஒரு பலவீனம் என்ன? 7ஆம் அதிபதி சற்று பலவீனமான அமைப்புகளில் சனியின் பார்வையில் 5ஆம் இடத்துல இருக்காரு. இந்த 5ஆம் இடம் சற்று பலவீனமாக இருக்கிறதுனால குழந்தைகள் அமைப்புகளில் விரயம், செலவுகள் இருக்கும், சற்று அலைச்சல்கள் இருக்கும், தேவையில்லாத இடங்களுக்கு போய் வர வேண்டிய அமைப்புகள் இருக்கும், மருத்துவமனைக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுங்க, அந்த பிரச்சனை வந்துச்சுங்க அப்படின்ற மாதிரியான குழந்தைகள் வழியில் ஏதாவது அமைப்புகள் இருக்கும். என்ன இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி பாபத்துவ நிலையில் இருக்காரு அப்படின்ற காரணத்தினால கணவன் மனைவி உறவுகள் இந்த இடத்துல முதல்ல ஒரு மாதிரி இல்லாமல் பிற்பகுதியில் ஒரு மாதிரி உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த நேரத்தில் நண்பரோட சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன், அவரோட சேர்ந்து இதை பண்ணுறேன், இவரோட சேர்ந்து இதை பண்ணுறேன்ற மாதிரி யாரோடையாவது சேர்ந்து நட்புக்கள் அமைப்புகளில், பங்குதாரர் அமைப்புகளில் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அது இந்த ஒரு 1.5 மாதத்துக்கு சரியாக வராதுங்க. செவ்வாய் எப்படியும் இந்த பாபத்துவ நிலையிலேருந்து வெளியில் வரணும். கூடவே சனி வக்ரம் ஆயிடுவார், அதனால அவர் சுக்கிரனா மாறிடுவார், குருவா மாறிடுவார்லாம் பலன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வக்ரம் அடைஞ்சாலும் சனி தான். எந்த மாதிரி நிலையை, சுபத்துவ நிலையை தவிர்த்து எந்த கிரகமும் நல்ல பலனை செய்யாதுங்க. இந்த இடத்துல சனியும் பாபத்துவ அமைப்புகளில் இருக்கிறாரு அப்படின்றதுனால இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சற்று நிதானமான பலன் இருக்கும். ஆனால் ராசிநாதனும் பலமாக இருக்காரு, ராசி ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதுனால சுப கடன்கள் ஏற்படுங்க, நல்லதுக்கான விரயங்கள் ஏற்படும், டிராவல் பண்ணுவீங்க, நல்ல தன்மைகள் இருக்கும். மாணவர்களுக்கு சற்று சுதந்திரமான நிலை இருக்கும். ஸ்கூல், காலேஜில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இறுக்கமான மனநிலை இதுக்கப்புறம் இருக்காது. உங்களுக்கு எது தேவையோ அதனை உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புன்னு சொல்லி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2025 மிகப்பெரிய மேன்மைகளையும் நன்மைகளையும் வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாகவே நிச்சயமாக அமையும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாள் 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் முக்கிய முடிவுகள் இருக்கிறதோ, ஒரு நபரை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்துறதோ, ஒரு நல்ல சுப விஷயங்களுக்கு தொடக்கம் செய்யறதோ இல்லாமல் பார்த்துக்கிறது இன்னும் இந்த மாதத்தினுடைய நற்பலன்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய அமைப்புகளாகவே இருக்கும் இந்த ஆகஸ்ட் 2025.